வணக்கம் நண்பர்களே. இதில் பார்த்தீங்கன்னா சில இம்பார்ட்டண்ட்டான நியூஸஸ் தான் பார்க்க போகிறோம். நண்பர்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எப்படி ப்ரீடிங் செட்டப் பண்ணுறது, அது எப்படிலாம் காப்பாற்றுறதுன்ற மாதிரி. இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போது 10 முட்டை வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அது 10 முட்டையில் 8 சிக்ஸ் இல்லை 7 சிக்ஸ் பொரிக்குதுன்னா கன்ஃபார்ம் எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும். ஒன்று கோழி வளர்க்க இடம் இல்லாமல் நட்டு ஊரில் ரோட்டில் வளர்க்குறவனா இருப்பான். வண்டிக்காரன் அடிச்சுட்டு போவான், ரோட்டில் வண்டிக்காரன் அடிச்சுட்டு போவான். அது இதை போக கடைசியில் 2 3 தான் மிஞ்சும். மற்றபடி இந்த கொல்லி சைடு வளர்க்குறோம் இடையில அடிச்சுட்டு போயிடும். இல்லை இந்த மாதிரி பருந்து கீரிப்புல்லை இதை அடிச்சுட்டு போயிடும். அவனுக்கும் 2 3 தான் தங்கும். இந்த மாதிரி எங்கே வளர்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை. எலி வந்து முட்டை எடுத்துகிட்டு போகும், குரங்கு வந்து முட்டையை உடச்சிட்டு போயிடும். அது இது ஏதாவது பண்ணி விட்டுட்டு கடைசியில் 1 2 தான் தப்பும். இதில் பார்த்தீங்கன்னா நான் 7 பொரிச்சு விட்டேன், 5 நின்றுது. நான் ஊருக்கு போன கேப்பில் பிடிச்சிட்டு போட்டானுங்களா என்னன்னு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா 2 2 தான் இருக்குது. ஒரு மேலு ஒரு ஃபீமேலு. ரெண்டும் பார்த்தீங்கன்னா டாப் குவாலிட்டி. அந்த மேலே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தோல் உறிஞ்சி கயிற்றுலாம் பாருங்கள், அவ்வளோக்கா முடியே இருக்காது. இது பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே கொஞ்சம் மொரட்டாக இருக்கும், இது ரஃப்பாக இருக்கும். ஏன்னா ப்ரீடிங் அப்படி. இப்போது ஃபீமேலும் நல்ல வயசான ஃபீமேலு, ஒரு மேல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் வயசு. இப்போ ஃபீமேலும் கொஞ்சம் வயசானது, மேலும் கொஞ்சம் நார்மலாக வயசு. அதனால் ப்ரீடிங் செட்டப் பண்ணால் இது கொஞ்சம் மொரட்டாக இருக்குது. இதே நீங்கள் இளம் பெட்டையை இளம் சேவலை போட்டு பாருங்கள், எல்லாமே வெடன்னு இருக்கும். அதே 2 முத்தத்தில் போட்டு பாருங்கள், சின்ன வயசில் கோழி சிக்ஸ்லாம் ஆக்டிவாக இருக்காது, ஆக்டிவ் கம்மியாக இருக்கும், பட் மொரட்டி தான் இருக்கும். அந்த மாதிரி பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஒன்று இப்போ சேவல் இளம் சேவலாக இருந்தால் வயசான ஃபீமேல் போடுங்க, இல்லை வயசான சேவலாக இருந்தால் இளம் பெட்டையை போடுங்க. நல்லா பார்த்தீங்கன்னா செட்டப் பக்காவாக அமையும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த குவாலிட்டியான ஃபீமேல் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். இப்போ இந்த ஃபீமேலை பார்த்தாலே தெரிஞ்சுக்கும், பார்த்தோன்னே எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும். கல்வாவில் போட்டு கரெக்டான ஹைட்டு, நான் நீட்டு கொண்டையில் போட்டுருக்கு. காலும் பார்த்திங்கன்னா கருங்கால் லைட்டாக அது கோழி கலரே கலந்து வரும். நான் இதுக்கு செட்டப் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா கால் பிசரு சேவல் வந்து கால் பிசரில் இருக்கும். அதனால் சிக்ஸ் எப்படி இருக்கும், அந்தளவுக்கு டாப்பில் பார்த்திங்கன்னா இருந்துன்னு இருக்கும். அதை எப்படியாவது பார்த்துக்கணும். எனக்கு வந்து நான் பார்த்திங்கன்னா நடு சென்டரில் இருக்கேன், என்னால் கோழி வளர்க்குறது ரொம்ப கஷ்டம். அது இல்லாமல் அதிக சிக்ஸ் இருந்தாலும் இந்த இடத்துல வளர்க்க முடியாது. கோயில் அங்கே பாருங்கள், வண்டி நிறுத்தியிருக்கா, அந்தாண்டி ரோடு இந்தாண்டி ரோடு 4ஆம் பக்கமும் ரோடு இருக்குது. ரோட்டால் வண்டிக்காரன் அடிச்சுட்டு போயிடுவான், இது பண்ணுறான். அப்புறம் பூனை நைட்டில் வந்து பிடிச்சிட்டு போயிடுது சிக்ஸுங்களை, அதுதான் வெறுப்பு. எப்படியாவது பூனைகிட்டேருந்து காப்பாற்றிட்டாலும் ரோட்டில் அடிச்சுட்டு போயிடும், அவன்கிட்டருந்து எப்படியாவது காப்பாற்றிட்டாலும் ஏதாவது பிடிச்சிட்டு போயிடும். இந்த மாதிரி பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டே தான் இருக்கணும். யாராலையுமே சரி, எப்போனாவது 1 2 டைம் தான் தப்பிச்சு ஏதாவது கொஞ்சம் அதிகமாக வரும். அப்படியே அதிகமாகவும் காப்பாற்றிட்டாலும் நோய் வந்து எல்லாத்தையும் வாரின்னு போயிடும். கோழி நம்ம கஷ்டப்பட்டு அதை ப்ரீடிங் செட்டப்பு சேவல் ரெடி பண்ணி, ஃபீமேல் ரெடி பண்ணி, 1 மாதம் ப்ரீடிங் பண்ணி, 1 மாதம் முட்டை போட வச்சு, அப்புறம் அது 1 மாதம் பொரிக்க வச்சு, அப்புறம் அதுங்களை வளர்க்க வச்சு, பிரச்சனை இருக்கும். இதே 1 வருஷம் கிட்டத்தட்ட 1 வருஷம் தாண்டிடுது. இதில் வேறு அதுங்க சாவறது, அதை தின்றது, இது அது பிடிச்சிட்டு போகிறது, காணாமல் போகிறது, இதை வேறு இருந்தால் பின்ரெண்டு டென்ஷன் ஆகுது. அது இல்லாமல் இந்த நோய்ங்க வேறு என்னத்த சொல்கிறதுனே தெரியல. அந்த மாதிரி தான் ப்ரீடிங் செட்டப் இந்த மாதிரி பண்ணிவாங்க. ஒன்று ஃபீமேல் கரெக்டாக இருக்கணும், இல்லை மேல் கரெக்டாக இருக்கணும். 2மே கரெக்டாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, பக்காவாக பண்ணிக்குவாங்க. வயசான சேவல் வயசான ஃபீமேலை போட்டுறாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா சில பல பிரச்சனை வரும், ஹேண்டிகேப்பாக பிறக்கும், இல்லை சில பல பிரச்சனைகள் வரும், பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இடம் பிளேசஸ் பக்காவாக இருக்கணும். வெறும் சூடு பிளேஸும் இல்லை. இப்போ நான் இருக்கிறது ரோடு தான், இருந்தாலும் சூடு பிளேசஸ்லாம் இல்லை. அங்கே பாருங்கள் பார்த்தீங்கன்னா ஈரமாக இருக்கும் எப்பயுமே சரி. அந்த இடத்துல தண்ணி காலையில் ஏஞ்சி அந்த இடத்த கழுவி விட்டாங்கன்னா ஈரமாகிடும். மண்ணுங்களும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈரமாக அந்த மாதிரி தான் இருந்துக்கின்னு இருக்கும். அதுக்கு போதுமான அளவுக்கு மேயறதுக்கும் இடமும் இருக்குது யூத்தை. அதனால தான் இங்கே வளர்க்குறேன். இல்லைன்னா சுத்தமாக ரோடு இதாக இருந்தாலும் வாய்ப்பே இல்லை, வளர்க்க மாட்டேன். கொஞ்சம் அப்படி இப்படி இடம் இருக்கிறதால தான், ஒரு 3 பிளேஸ் இருக்குது இதுங்க தங்குறதுக்கு, அதனால தான் வளர்த்துன்னு இருக்கேன். நீங்களும் சரி, கோழிங்களுக்கு கரெக்டான இடம் இருந்து இது இருந்தால் வளங்க. இந்த ரோடு சைடு இருக்குங்க, மற்றபடி இந்த கரும்பு சைடு இருக்கலாம் பிரச்சனை இல்லை, எப்படி வேணாலும் வளர்க்கலாம். அந்த மாதிரி சிக்ஸு சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா அந்த கண்ணில் போகிற சொட்டு மருந்து பார்த்தீங்கன்னா போட்டுருங்க. ஏன்னா சிக்ஸு சின்ன வயசுலேயே நோய் வராமல் தடுக்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லு. நான்லாம் நிறைய கிட்டத்தட்ட அப்படியே பொறிக்கும், 1 மாதத்துக்குள்ளே அது காலி பண்ணிகிட்டே இருக்கும். இப்போது ஒரு 2 3 பேட்சாக அந்த சின்னதுலேருந்து காப்பாற்றிட்டு இந்த அளவுக்கு இதோடு கொஞ்சம் பெருசானாச்சும் உருவாக்கின்னு வரேன். ஏன் எப்படின்னா அந்த சொட்டு மருந்து போட்டதால் தான். அந்த சொட்டு மருந்து போட்டதால கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்தது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 மேலு 1 ஃபீமேல் இருந்தது, 3 மேல் இல்லை. அதான் 3 மேல் பிடிச்சிட்டு போனால் அது இது போயிடுச்சு. ஒரு ஏகுத்து ஒரு கதிர்
இந்த ஃபீமேல் இருக்குது. இந்த ஃபீமேலு தாய் மாதிரியே இருக்குது. இன்னும் பெருசாக தெரியும். இது 2 ஓகே வச்சுன்னா சூப்பராகவே இருக்கும். அது பெட்டை வந்து என்ன ப்ரோ அந்தளவுக்கு தரமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அது அண்ணனோட பெட்டை. அது வெளியிலேருந்து வந்த பெட்டை. அதனால் நான் ஒரு ப்ரீடு எடுத்து தரேன்னு சொல்லிட்டு அது வாங்கி ப்ரீடு எடுத்தேன். ப்ரீடு எடுத்து என்ன புண்ணியம், துபாஸு எல்லாம் இருக்குது ஓகே. பட்டு இது இல்லை, என்ன சொல்கிறது, சிக்ஸ் அதிகமாக இல்லை. சிக்ஸ்லாம் போயிடுச்சு. 5 வந்திருந்தா கூட எனக்கு ஓகே தான். எப்படியா இருந்தாலும் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஒருத்தருக்கு ஒரு மேலே கொடுத்துட்டு மீதி 3த்தையும் நான் வச்சுருந்துருப்பேன். ஏன்னா எப்பயுமே வழக்கம் நம்மக்கிட்ட நிறையா இருந்தாலும் சரி, எதாவது கொடுக்குறதாலும் சரி, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒசரமே ஒன்று பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருப்போம். இந்த டைமு நம்ம சப்ஸ்கிரைபருக்கு கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். வேறு எதாவது ஆன்லைன் கொடுத்தா உங்களுக்கு கொடுக்குறேன். நிறைய பேர் கேட்டுன்னு இருக்கீங்க. நான் நல்ல பொருள் இந்த மாதிரி கிடைச்சா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நான் வந்து சொல்கிறேன். நைட்டு டெய்லியுமே ஒரு 9 மணிக்கு லைவ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன்.